வணக்கங்க. நான் தமிழ்ச்செல்வன், ஈரோடு தமிழ்ச்செல்வன். இன்னைக்கு ஒரு நிகழ்வு. இன்னைக்கு சொல்றதுக்கு முன்னாடி நேத்து இரவு ஒரு நிகழ்வு. வழக்கமா சனிக்கிழமை இரவு அப்படின்னா பொதுவா எல்லார் வீட்லயும் வெளியில கடையில வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது வழக்கம். நடுத்தர குடும்பங்கள்ல பெரிய இடத்துல வெளியில போய் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கடையில போய் ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு போகும்போது, அங்க போனா அந்த நெகிழி பைய வச்சு ஒரு தாளை தினசரி நாளிதழ் தாளை விரிச்சு நெகிழி பைய வச்சு அதுல உணவு வச்சாங்க. இல்ல எனக்கு இலை இருந்தா கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லைங்க, இலையெல்லாம் இப்ப பயன்படுத்துறதே இல்லை, இதாங்க, இது ஒன்றும் ஆகாதுங்க அப்படின்னாங்க. இது ஒன்றும் ஆகும் ஆகாதுங்கிறதுலாம் நீங்க சொல்லாதீங்க, எனக்கு இலை இருந்தா கட்டி கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இருங்க இருங்க அப்படின்ட்டு அப்புறம் உள்ள போய் இலையிட்டு கட்டினாங்க. நம்ம தொடர்ந்து பல காலமா நெகிழி பைக்கு எதிராக போராடிட்டு இருக்கோம். நெகிழி ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். தடை பண்ணணும் அப்படிங்கிறோம். அரசாங்கம் தடை பண்ணுங்கிறோம். அப்புறம் தயாரிக்கிறவங்க தடை பண்ணணும்னு சொல்றோம். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சரி, எல்லாரும் வாங்குறாங்க, நம்மளும் வாங்கலாம், எல்லாரும் வாங்குறாங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சாதாரணமாகவே இந்த மாதிரி சாப்பிட போனாலும் சரி, இலை இருந்தால் தான் சாப்பிடுவேன். அதே மாதிரி பொட்டமாக கட்டி வாங்கியிருந்தாலும் இலை இருந்தால் கட்டி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வருவேன். அந்த மாதிரி நான் நேற்று இரவு நடந்தது. அப்புறம் இலையில கட்டி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்ததுன்னா அதை பகிர்ந்துக்குங்க, கருத்து பெட்டியில் சொல்லுங்க. அதே போல இன்னைக்கு காலையில ஒரு நிகழ்வு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக கறி எடுக்க போகிறது வழக்கம். நான் எப்பவுமே பாத்திரம் எடுத்துட்டு போயிடுவேன். இன்னைக்கு போனேன், கறிக்கடைக்காரங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு கொஞ்சம் 10 நிமிஷம் இருங்க, வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. பக்கத்தில் இருந்தவர், என்ன நீங்க நாங்கள் நின்றுட்டு இருக்கோம், அவரை ஒன்று வாங்க வாங்குறீங்க? இல்லைங்க, அவர் வழக்கமாக வரவர், இன்னொன்று கூடுதலாக வரும்போதே பாத்திரம் கொண்டு வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி, அப்புறம் அவர் என்னன்னு கேட்டாரு. ஆமாங்க, நம்ம பேசிட்டே தான் இருக்கோம், அதை சரி பண்ணு இது சரி பண்ணு பேசுறோம், ஆனால் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத யோசிக்கிறது இல்லை, அதனால் நான் வரும்போது எப்பவுமே பாத்திரம் கொண்டு வந்துடுங்க அப்படின்னு. ஓ அப்படியா, இதெல்லாம் சின்ன வயசுல பண்ணது, அப்பா தாத்தா பண்ணது, நானும் பண்ணிட்டு இருந்தேன் சின்ன பையனா இருக்கும்போது, விட்டுட்டேன், நானும் இனிமேல் அந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி அவரும் சொன்னதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க கருத்து பெட்டியில சொல்லுங்க. மற்றும் ஒரு நிகழ்வோட சந்திக்கிறேன். நன்றி.